ஹாய், இன்னைக்கு வந்து நம்ம சிக்கன் பிரியாணி பண்ண போறோம். அதுவும் வந்து இன்ஸ்டா பாட்ல பண்ண போறோம். சிக்கன் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு ரைஸ் ஊற வச்சாச்சு. வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி ரெடியா வச்சிருக்கோம். இப்போ வந்து நம்ம இன்ஸ்டா பாட்ல குக் பண்ண ஆரம்பிக்கலாம். இன்ஸ்டா பாட் டியூ கவர்மெண்ட் இந்த பிராண்ட் இன்ஸ்டா பாட்ல தான் நம்ம இன்னைக்கு குக் பண்ண போறோம். எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம். நான் இது இருக்கிற இன்ஸ்டா பாட்ல பண்ணதில்லை. ஸோ இன்னைக்கு வந்து பிரியாணி ட்ரை பண்ண போறோம். இதில் கொத்தமல்லி, புதினா, அப்புறம் தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், நிறைய பூண்டு, கொஞ்சம் இஞ்சி போட்டு பேஸ்ட் அரைச்சி வச்சாச்சு. ஓகே, ஸோ நம்ம வந்து இன்ஸ்டன்ட் பாட்டில் சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதில் என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு, என்னென்ன மாதிரிலாம் இதை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் குக் வந்து நம்ம நார்மலாக நம்ம வீட்டில் நார்மல் குக்கர் எப்படி யூஸ் பண்ணுவோம், பருப்பு, அரிசி இதெல்லாம் குக் பண்ணுறதுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா சூப் அண்ட் ப்ராத்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மீட் குக் பண்ணுறதுக்கு தனி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து ஸ்டியூ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டியூ அப்படின்னும் போது நம்ம இந்த காய்கறி எல்லாம் போட்டு பொரியல் மாதிரி அது பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டெரலைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம வீட்டில் இப்போ குழந்தைங்கலாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய பால் பாட்டில் எல்லாம் வந்து நம்ம இதில் போட்டு ஸ்டெரலைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸ்லோ குக் அப்படின்னு இருக்கு. ஸ்லோ குக் வந்து இந்த ஆட்டுக்கால் பாயெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி குக் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது முதல் நாள் ராத்திரியே நம்ம இதில் போட்டுட்டோம்னா நெக்ஸ்ட் டே காலையிலேக்கு அது நல்லா சூப்பரா குக் ஆயிடும். ஏன்னா நார்மலி பாத்தீங்கன்னா அந்த ஆட்டுக்கால்லாம் வந்து குக் ஆக வந்து ரொம்ப டைம் எடுக்கும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா சாட்டே மோட் கொடுத்துருக்காங்க. சாட்டே வந்து நம்ம இந்த காய்கறி எல்லாம் வதக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாம் என்னென்னு பார்க்கலாம். மேல வந்து பாத்தீங்கன்னா ரைஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து சாதத்தை குக் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா ப்ரௌன் ரைஸ் வந்து குக் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால வந்து அவங்க தனியா அதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா ஓட்மீல் வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பீன், நம்ம பயிர் வகைகள்லாம் குக் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பிளாக் பீன், ரெட் பீன் இதெல்லாம் குக் பண்றதுக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா சில்லின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சில்லி வந்து கொத்துக்கறி, பேக்கன் இதெல்லாம் போட்டு பண்ற ஒரு ரெசிபி தான். ஸோ அதுவும் நம்ம இதுலயே பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா யோகட்டும் வீட்டில் தயிர் வந்து நம்ம இந்த இன்ஸ்டன்ட் பாட்லேயே தயிரும் நம்ம பண்ண முடியும். அண்ட் லாஸ்ட்டாக இருக்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சூவீட். இது வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் டைப் ஆஃப் குக்கிங். அதாவது நம்ம குக் பண்ணக்கூடிய பொருளை வந்து ஒரு வேக்யூம் கவரில் போட்டு இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வேக்யூம் கவரோட அந்த பொருளை வந்து நம்ம இதில் போட்டு குக் பண்ணலாம். அதுக்கு தான் அந்த ஆப்ஷன். ப்ரெஷர் லெவல், டிலே ஸ்டார்ட் வந்து ஈவினிங் நைட்டு, அதாவது நம்ம தூங்கிட்டோம், மார்னிங் ரெடி ஆகணும் நம்மளுக்கு ஃபுட்டுனா நைட்டு தூங்கிட்டு மார்னிங் வந்து செட் பண்ணி வச்சிடணும். இப்போ 6 hours அப்புறம் வேணும்னா நைட்டு 10 o'clock பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். 11, 12, 1, 2, 3, 4, 5, 4 o'clock அப்படி ஆன் பண்ணிடலாம். 6 hours வேணும்னா 4 o'clock ஆன் பண்ணி ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் 6 o'clock நம்ம எழுந்துக்கிறோம்னா 4 மணிக்கு அதுவே குக் ஆகி ரெடியா இருக்கும். 6 o'clock நீங்க எழுந்தவொடனே எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி. ஓகே. சோ அது டிலே ஸ்டார்ட். அப்புறம் கீப் வார்ம் வந்து குக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கீப் வார்மாவே இருக்கும். ப்ரெஷர் குக் லெவல் வந்து உங்களுக்கு டிபெண்ட்ஸ் அப்பான் தான் ஃபுட் உங்களுக்கு என்னென்ன ஃபுட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரெஷர் லெவல் வச்சுக்கணும். நான் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்றது வந்து ப்ரெஷர் தான் யூஸ் பண்ணுவேன். யோகட்டுக்கு வேற எந்த மெத்தடுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா இதெல்லாம் வந்து எனக்கு இங்க ஊரு மீட்டுக்கு வச்சிருப்பாங்கன்னு தெரியல. பட் நம்ம வந்து பிரியாணி பண்ண போறோம்ல, சோ எந்த மோட்ல வச்சுப்போம்? ப்ரெஷர் குக் மோட் தான். ஃபர்ஸ்ட் சாட்டே மோட் வைக்கணும். ஏன்னா வந்து சாட்டே தக்காளி வதக்கும் போது இப்போ ஆன் பண்ணலாம். சாட்டே மோட்ல வச்சுட்டு அப்புறமா குக் பண்ண டைம்ல ப்ரெஷர். ஆமா, இப்போ சாட்டே மோட் வைக்க போறோம். சோ ஓகே, உள்ள வந்து பாத்திரத்தை வச்சாச்சு. உள்ள ஈரமா இருக்கே, ஈரமா தான் இருக்கும். சாட்டே மோட் போனதானே இன்னும் ஆனே பண்ணி. ஓகே ஆன் பண்ணலாம். அதான் கேட்டேன். சோ நம்ம இப்போ வந்து சாட்டே மோட்ல ஆன் பண்ணியாச்சு. அது குயிக்கா வரணும்னா இந்த ப்ரெஷர் லெவல் இருக்கு பாத்தீங்களா, இங்க ப்ரெஷர் லோ ஹைன்னு இருக்கு. இப்பதான் ஆன் ஆயிருக்கு. ஓகே, இந்த இது வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு. ஏன்னா சாட்டே பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சுன்னா 40 நிமிஷம்னு சொல்லிட்டு 40 minutes நான் எக்ஸ்ட்ரா வைப்பேன். ஏன்னா கறி எல்லாம் குக் ஆகணும்ல, மூடி வச்சு கொஞ்சம் நேரம், அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சோம்னா நல்லது டைமிங் இது. ஓகே. இது வந்து என்னன்னா இந்த ப்ரெஷர் லோ ஹை வந்து எந்த மெத்தட் ஆன் பண்ணிருக்கோமோ அந்த மெத்தடை வச்சே பிரஸ் பண்ணா உங்களுக்கு லோவா ஹை வேணுமான்னு சொல்லிட்டு அது வந்துடும். ஸோ எனக்கு இப்போ ஹைல தான் மோர் வச்சிருக்கேன். ஸோ மோர்ல வரும் ஹைல. அதெல்லாம் கொஞ்சம் குயிக்கா. இப்ப பாத்திரத்துல வந்து கொஞ்சம் ஈரம் இருக்கு. இப்போ வந்துட்டு கொஞ்சம் நேரம் ஆகும் போறதுக்கு. ஆனதும் நம்ம அதுல எண்ணெய் ஊத்திடலாம். எண்ணெய், நெய் எல்லாம் ஊத்தலாம். ஸோ நம்ம வந்து சாட்டே மோட்ல வச்சு ஆன்னு காமிச்சிட்டு இருந்தது. இப்போ வந்து இது ஹாட் அப்படின்ற மோட்டுக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து உள்ள நல்லா சூடாயிடுச்சு. நம்ம வந்து இப்போ எண்ணெயும் நெய்யும் ஊற்றிக்கலாம். ஸோ எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் நெய்யும் போட்டுக்கலாம். ஸோ ஸ்பைசஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பிரிஞ்சில் எனக்கு கொஞ்சமாக குவான்டிட்டி பண்ணுறதுனால
3 டம்ளர் ரைஸ் தான் போட்டிருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி 2 பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு அன்னாசி பூ, இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். ஒரு 10 மிளகு. நல்லா சூடாயிடுச்சு. இதெல்லாம் வந்து வெங்காயத்தை போட்டுக்கலாம். மிளகா, புதினா, கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா வந்து நிறுத்தி வச்சுருக்கேன் லாஸ்ட்டாக போடுறதுக்கு. நிறைய போடணும். நிறைய பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி தான் போட்டுக்கணும். ஸோ நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். ஸோ தக்காளியை நல்லா வதங்கி இந்த பதத்தில் வந்துச்சு. இப்போ நம்ம வந்து இதில் சில்லி பவுடர் கம்மியாக தான் போடுறேன். சால்ட்டு, கொஞ்சமாக கரம் மசாலா. நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். அளவுக்கு தயிர் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம சிக்கன் போட்டாச்சு. நம்ம வந்து கொஞ்சம் நேரம் இதை மூடி வச்சிடலாம். ஸோ சிக்கன் தண்ணி விடும். ஸோ அது வந்து தண்ணி விட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து அளந்து வச்சிருக்க வாட்டர் வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3 டம்ளர் ரைஸ் போட்டதுனால 1:1 1:1 6 டம்ளர் தண்ணியை வந்து அதில் ஊற்றிக்கலாம். ஸோ ஓகே, சிக்கன் வந்து இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு ரைஸை வந்து போட்டுடலாம். ரைஸ் பார்த்தீங்கன்னா 3 டம்ளர் ரைஸ் இங்கே வந்து ரெடியாக வச்சுருக்கோம். தண்ணியும் ஊற்றியாச்சு. போட்டு விட்டுட்டு மூடிடலாம். ஆல்ரெடி வதக்கும் போது கொஞ்சம் போட்டாச்சு. இருந்தாலும் இப்படி போட்டோன்னா கொஞ்சம் வாசனையாக இருக்கும். அதனால் நான் எப்போவுமே கொஞ்சம் போடுறேன். இப்போ இது வந்து சாட்டே மோடில் தான் இருக்குது. நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா லெஸ்ஸில் இருக்குது. இதை வந்து மோரில் வச்சிடலாம். ஓகே, மோரில் வச்சாச்சு. ஸோ இப்போ அது வந்து கொஞ்சம் பாயில் ஆகிற மாதிரி ஆகும், கொதிக்கும். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம மூடி போட்டு மூடிடலாம். வந்துருச்சு பாருங்கள். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து இது பாயில் ஆகும். சரி, ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம இதை வந்து மூடியாச்சு. இப்போ என்ன ஆகும்? இது வந்து வெண்ட்டுக்கு வந்து ப்ரெஸ் பண்ணணும். ஆக்சுவலாக இது வந்து டர்ன் ஆன். இது வந்து வெண்ட் மோட்ல போடக்கூடாது. இந்த ஸ்டாப் இந்த இப்படிதான் இருக்கணும். ஆக்சுவலா இது இப்படி இருந்தா தான் ப்ரெஷர் இதாகும். ஓகேவா? சோ அந்த மாதிரி இந்த இப்படியே வச்சுட்டு பண்ணணும். இப்ப இது பிரஸ் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா ரிலீஸ் ஆயிட்டே இருக்கும் ப்ரெஷர். ஓ, அது பிரஸ் ஆயிடுச்சுன்னா ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுமா? ஆமா, ரிலீஸ் ஆயிடும். சோ அது ப்ராப்ளமா ப்ராப்பரா ஆகாது. சோ அதனால அது வந்து மேல தான் இருக்கணும். சோ அப்படி எடுத்து விட்டுட்டீங்கன்னா இதாகும். லாக் ஆயிடுச்சான்னு பார்த்துட்டு ப்ரெஷர் குக் பண்ணிட்டு ஓகே, சாட்டே மோட்ல இருந்து இப்ப நாம ப்ரெஷர் குக்ல வச்சாச்சு. 6 மினிட்ஸ் வச்சுட்டு அவ்வளவுதான். சோ எவ்வளவு நேரம்? 6 மினிட்ஸ் கழிச்சு ஓபன் பண்ணா பிரியாணி ரெடியா? ஓகே, பாத்தீங்கன்னா 6 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஆட்டோமேட்டிக்கா வந்து ஆஃப் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து உடனே ஓபன் பண்ணக்கூடாது. கொஞ்சம் அது வந்து என்ன வந்து தம்ல இருக்க மாதிரி கொஞ்சம் நேரம் பொறுத்து நம்ம வந்து ஓபன் பண்ணிக்கலாம். ஆமா, நேச்சுரலா வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகணும். இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஓபன் பண்ணலாம். ஓபன் பண்ணுமா? ஓ வாவ், சூப்பரா வந்திருக்கு. வந்து 1:1 தான் வச்சோம். நல்லா உதிரியா சூப்பரா வந்திருக்கு. ஒன் வச்சோம்ல, தண்ணி கரெக்டா குக் ஆயிருக்கு. பர்ஃபெக்ட். பிரியாணி இஸ் ரெடி. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நம்ம லைட்டா வந்து கீ வந்து லாஸ்டா மேல விட்டுக்கலாம். லெமன் ஜூஸ் நம்ம ஆல்ரெடி லைட்டா பிழிஞ்சிட்டோம் மூடுறதுக்கு முன்னாடியே. ஸோ இப்போ வந்து கீ மட்டும் மேல போட்டுக்கலாம். ஓகே, சூப்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி செம்ம சூப்பராக வந்தது. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த இன்ஸ்டன்ட் பாட்டில் ட்ரை பண்ணேன். இந்த சிக்கன் பிரியாணி செம்ம சூப்பராக வந்தது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சீக்கிரமே நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை ரஞ்சிதா சைனிங் ஆஃப். பை பாய்.